ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமையை பார்த்து கண்டும் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய நிலைமையை அறிந்து ஆமென், நம்மை குறித்து தேவன் சில காரியங்களை மனதிலே உறுதியாய் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். ஆமென். இப்பொழுது எருசலேம் இருக்கிற நிலைமை, இப்பொழுது தேவன் தெரிந்தெடுத்தவர்களுடைய நிலைமை சற்று மோசமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த எருசலேம் மேல எனக்கு இருக்கிற அன்பு இருக்குல்ல, நான் வச்சிருக்கிற பாசம் இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட மாறாது, அது கொஞ்சமும் குறையாது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் 20வது வசனம். எபிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அப்படி துடிச்சிட்டு இருக்கு. அந்த கொதிப்பு எதுக்கு தெரியுமா? அவன் மேல எப்படி இறங்கணுமா? உருக்கமா இறங்கணும். இதுதான் அவருடைய நேச வைராக்கியம். நான் எருசலேமுக்காக, சீயோனுக்காக இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சமீபத்திலும் சரி தூரத்திலும் இருந்தும் சரி, உங்க நிலைமை மற்றவங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா நீங்க ரொம்ப டல்லா இருக்கிறீங்க. ஆமென். இதை குறித்து பரலோகத்தில் பரிதபிக்கிற ஒருவர் இருக்கிறார். தகப்பன் இந்த நாளிலே தருகிற பிராமிஸ் என்ன தெரியுமா? நான் உன் மேல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன் என்பதை நீ மட்டுமல்ல, உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஹல்லேலூயா. சத்ரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றானே புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நான் ஃபேவரட். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ரொம்ப டார்கெட் பண்றான். தாவீது சொல்றார்ல, நாள்தோறும். ஏன்னா கர்த்தர் தாவீதை எப்படி கண்டாரா? இருதயத்துக்கு போச்சு பொடிச்சு. யோபுவை டார்கெட் பண்ணா பாத்தீங்களா சாத்தான்? ஏன்னா பரலோகத்து டிஸ்கஷன்ல பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் யோபுவின் நண்பர்கள் பேர் எதாவது எடுத்தாரா? இல்ல. அவனை தாசனாகி யோபுவை கவனம் பாத்தியா? அவனை ஏன் சத்ரு இவ்வளவு டார்கெட் பண்றான்? விடவே மாட்டான் பாருங்க. நம்ம வாலிப பிராயத்துல நம்மள அட்டாக் பண்ண பார்ப்பான். அடுத்து நம்முடைய தலைமுறை எழும்பும் போது தலைமுறை மேல அட்டாக் பண்ண. ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறான். ஒரு சத்தியத்தை கேளுங்கள். நம்மை குறித்து மொத்த தீமையை நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் யுத்தத்துல தோற்றவன். நம்மை குறித்து நன்மையை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவர் யுத்தத்துல ஜெயித்தவர். அவர் தான் நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.